Hello குட்டீஸ், வெல்கம் டு தி 5th டே ஆஃப் VBS. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கான டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் சேர்ப்பார். எல்லாரும் இங்கே பாருங்க, பரலோகம் சேர்ப்பார். பார்த்துட்டீங்களா? அதான் இன்னைக்கு டைட்டில். ஓகேவா? இப்போ ஆரம்ப ஜெபம் பண்ணுறதுக்கு மில்டன் யார் வராங்க? இப்போ நமக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணுறதுக்கு யார் வராங்கன்னா நம்ம பாஸ்டர் பண்ண வராங்க. ஓகேவா? எல்லா பிள்ளைங்களும் தயாராக இருங்க, நம்ம ஆரம்ப ஜெபத்தில் போக போகிறோம். ஓகே. ஹலோ குட்டீஸ், வெல்கம். இன்றைக்கு 5வது நாள் இந்த VBSக்காக நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ரைட்டா? அதோடு கூட நாம் நடத்துக்கிற இந்த பாடம் வந்து சிஸ்டர் கேமா ஸ்தோத்திரம் CFJ கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமே ஸ்தோத்திரம். 33 அண்ணா நகர், திருநெல்வேலி. அந்த குழுவினருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். CFJ அந்த குழுவினருக்கு நாம் கண்களை முடிச்சோம்னு அவர்களுக்கு ஜெபமனும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் எல்லா பிள்ளைகள் கை குப்பி, பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த 5ஆம் நாளுக்கு VBSக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வேத வசனம் உம்முடைய விதை வசனம்ங்கிற விதை எங்களுடைய இருதயங்களை விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் தாய் தகப்பன் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளே, பிரதமர் முதலமைச்சர் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு விசுவாச மக்கள் ஊழியர்களே எல்லாரும் ஆசீர்வதிங்க. இந்த CFJ குழுவினர், சிஸ்டர் கேமா அந்த குழுவினர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் VBSல செயல்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வதி, கண்டுகளிக்கிற யூடியூப்பில் பார்க்குற யாவரையும் குடும்பங்களை யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். குட்டீஸ், பாய். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணீங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம்குள்ளே போக போகிறோம்? நமக்கு ஒரு நல்ல டான்ஸ் இருக்குது. மில்டன் என்ன பாட்டு? இப்போ நம்ம என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறோம்னா ஹீரோ பாட்டுக்கு நம்ம இப்போ டான்ஸ் ஆட போகிறோம். வீடியோக்குள்ளே போமா? ஹீரோ எனக்கு அவர்தான்
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாரும் நல்ல டான்ஸ் ஆடிச்சு. அடுத்தது ஏசப்பாவுக்கு ஆராதனை செலுத்துகிற நேரம். ஓகேவா? ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அந்த பாட்டை என்னோட சேர்ந்து பாடுங்க, சரியா? முதல் ஸ்டாண்ட்ஸெல்லாம் என்ன போட்டு இருக்கு? வழி தப்பி நான் திரிந்தேன், அவள் பலிதனை சுமந்தடைந்தேன். ஒருவேளை நீங்கள் வழி தப்பி போயிருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு உங்களை அழைக்கிறாங்க. ஸோ என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க, சரியா? ஓகே. சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலிதனை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலிதனை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சேர்ந்து பாடுங்க, ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு என்னன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு என்னன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை. ஆமென். சந்தோஷம் பொங்குதே. பாடுங்க எல்லாரும். சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். அப்படி எல்லா குட்டீஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விச ஏசப்பாவுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வேளையில் நன்றிகளை செலுத்துங்க. இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தில் சந்தோஷம் பொங்கட்டும். ஏசப்பா நம்மளை ரட்சித்திருக்கிறாங்க, அதுக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நம்ம நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் சேவிங் அஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். ஓ காட், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த உலகத்தில் இருந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரை ரட்சித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. Let your presence be with us, God. உம்முடைய மகிமை ஆண்டவரே என்னாலும் எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Heavenly Father, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவர் நல்லவர். ஹalleluya. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நன்றி ஏசப்பா. இந்த கடைசி நாள், இந்த கடைசி வீபை சென்றும் ஏசப்பா நீங்கள் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. அதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமானவங்க இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பா நாங்கள் ஆண்டவரை வெளியே போனாலும் ஆண்டவரை வீட்டில் இருந்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களோட கூட இருங்கப்பா. எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகள் இந்த ஜெபத்தை என்னோடு கூட பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவே, இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்ததற்கு நன்றி ஏசப்பா. வருகிற ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் எங்களை பாதுகாக்கும்படியாக உங்கள் கிருபை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய தூதர்கள் எங்களை மூடி ஆண்டவரை எப்பொழுதும் மறைத்து கொள்ளட்டும். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இப்போ ஆராதனை பண்ணிங்களா? எல்லோரும் வீட்லேயும் உட்காந்து ஆராதனை பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம முக்கியமான நேரத்துக்கு போக போகிறோம். அது என்ன நேரம்? நெக்ஸ்ட்டு ஸ்டோரி. இப்போ யார் ஸ்டோரி சொல்லி தரப்புறா? நம்ம பாஸ்டமா நமக்கு 4 நாள் ஸ்டோரி சொல்லி தந்தாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லி தர போகிறாங்க. ஓகேவா? ஹலோ தம்பி தங்கச்சிலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, பிபிஎஸ்ஸும் முடிவடையுது அப்படி தானே? 5 நாளாக நடத்தினோம். நீங்கள் வந்ததுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஐயோ முடிஞ்சிட்டே நினைப்பீங்க. ஆனாலும் இனி வரும் நாட்களில் அப்படியே நம்ம போடலான்னு நீங்கள் பாருங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? இன்றைக்கி எத்தனை நாள்? 5ஆவது நாள். 5ஆவது நாள் இன்றைக்கி என்னன்னா நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3 தான் அந்த வசனம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சரியா? கருத்து பரிசுத்தமாக இரு, பரலோகம் சென்றிடுவா. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் அமெரிக்கா போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எல்லாருக்கும் ஆசை இருக்குமா? குட்டி தம்பி தங்கச்சிக்கெலாம் அவங்களுக்குலாம் ஆசை இருக்கா? ஆசை இருக்கு. எனக்கு ஆசை இருக்கு அமெரிக்கா போகணும். ஆனால் நம்மளால் போக முடியாது அங்கே. அதை பற்றி தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். ஆனால் நம்மளால் அங்கே போக முடியாது. எப்போனாலும் பேசும் பொழுது அமெரிக்காவை பற்றியே நம்ம பேசுவோம். ஆனால் பரலோகத்தை பற்றி யாருமே என்ன செய்ய மாட்டோம், பேசவே மாட்டோம். யாராவது பேசுவாங்களா? ஒருத்தருமே நம்ம செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு பரலோகத்தை பற்றி தான் ஒரு கதை என்ன சொல்ல போகிறேன். சரியா? எல்லோரும் கவனமாக கேளுங்க. ஐஸ்வர்யவான்னு ஒருவன் இருந்தான். அவனுக்கு நிறைய நிலம் இருந்து அந்த நிலத்தில் பாருங்கள் தானியம் நிறைய அவனுக்கு தானியங்கள் கிடைச்சது. அதை என்ன செய்தான், அதிகமாயிட்டு. போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் அவனுக்கு என்ன செய்யிட்டு அதிகமாயிட்டு. அதனால அவன் என்ன செய்தான், இதை எப்படி நம்ம சேர்த்து வைக்க, போதுமான இடம் இல்லையேன்னு சொல்லி ஒரு களஞ்சியத்தை கட்டுவான். அந்த களஞ்சியத்தை கட்டி அதில் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யலாம், சேர்த்து வைக்கணுங்கிறதான அவனுக்கு ஒரு எண்ணம். அவனுக்கு தன்னை குறித்ததான எண்ணம் தான், பிறரை குறித்து அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. எந்த சிந்தையும் அவன் என்ன செய்ய மாட்டான், சிந்திக்க மாட்டான். தனக்கே சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருக்கும். அப்போ அவன் என்ன செய்வான், அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அப்போ பாருங்கள் திடீர்னு அவனுக்குள்ளே அவன் ஆத்மா பேசும். உனக்கு நிறைய பொருட்களும் நிறைய தானியங்கள் இருக்குது, நீ புசித்து குடித்து ஜாலியாக இருக்கலாமே சொல்லி ஒரு சத்தம் அவனுடைய ஆத்மா அவனை பேசும். ஆனாலும் அவன் கேட்டுட்டு அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் வரும், மதிகேடனா? யார் மதிகேடன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சத்தம் வந்து அடுத்தால வரும், முட்டாளேன்னு ஒரு சத்தம் வரும். முட்டாளா? யார் முட்டாள்
சொல்லிட்டு அவனுக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருப்பான். சிந்தித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வரும். இன்றைக்கு நீ மரித்து போனால் எங்கே போவா, உன் ஆத்துமா எங்கே போகும் சொல்லிட்டு அந்த சத்தம் வரும். அடுத்து நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு சொல்லிட்டு அந்த சத்தம் வந்த உடனே அவன் பதறிடுவான் அப்படியே அந்த சத்தத்தை கேட்ட உடனே. அப்போ நீ இன்றைக்கு இரவில் என்ன செய்திருவ, மரித்து போயிடுவ, நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்தோடனே அவன் என்ன செய்வான், பயந்து போய் இருப்பான். இன்றைக்கே அவனுக்கு பாருங்க பரலோக எண்ணம் அந்த சிந்தை இல்லாதனால அவன் சேர்த்து வைக்கிற எண்ணத்துலேயும் சிந்தையிலேருந்து தான் இருந்தான். அப்போ பாருங்க அவன் தன்னை குறித்து தான் யோசித்து கொண்டு இருந்தான். ஆனால் பரலோக சிந்தை அவனுக்கு இல்லை. அப்போ பாருங்க ஒரு நாள் மட்டும் யோசித்தா போதாது, பிரயோஜனம் இல்லை. எப்பொழுதும் என்ன செய்யணும், ஏசப்பா பற்றி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியா, பரலோகம் செல்றதை குறித்து நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். அடுத்து பாருங்க, பொதுவாக எல்லா மனிதருக்கும் என்ன இருக்கும்னா நல்லா என்ன செய்யணும், எல்லாரும் சரீரத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, சரீரத்தை குறித்து எண்ணிக்கொண்டு இருப்பாங்க. நல்லா நாம் மற்ற மனிதர்கள் அதிகமாக யோசிக்கிறது விதவிதமான சாப்பாடு, நல்ல ஆடையை அணியணும், அப்படி தான் அவங்களுடைய எண்ணங்கள். நல்ல படிப்பு, வேலை எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு அதே தான் பற்றி என்ன செய்வாங்க, சிந்தித்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதீங்க, ஏசப்பா அந்த காகங்களுக்கு கர்த்தர் போஷித்தது போல் உங்களுக்கும் போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை கர்த்தர் நடத்தி இன்றைக்கு அடுப்பில் போடுற அந்த புல்லுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல் உங்களே கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லோரும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பரலோக எண்ணம் இருக்கணும். ஏசப்பாக்காக பரிசுத்தமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, பரலோகம் போவாங்க. சரியா, எல்லோரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, அம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. பாடல் வேலையிலோ ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆராதனை, டான்ஸு, ஒரு நாடகம் ஆண்டவரே 2 ஆண்டவரே அப்பா ஸ்டோரி கதையிலும் பரிசுத்தான் கூட இருந்ததுக்காக எல்லா பகுதியிலும் உங்கள் காரியங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்தினாக்கா உங்கள் நான் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே குட்டீஸ், நல்ல ஸ்டோரி கேட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம ட்ராமா பார்க்க போகிறோம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம ட்ராமா என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாள் காட்சியாக பார்த்தோம். இன்றைக்கி கடைசி நாள்னால இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு? ஓகே ஓகே. அம்மா எனக்கு மத்தியானம் சாப்பாடு வேண்டாமா? ஏமா எல்லாரும் என்ன குண்டு முண்டு சொல்றாங்க, மிஸ் கூட குண்டுன்னு தான் கூப்பிடுறாங்கம்மா. இப்படியாடா சொல்றாங்க? அவங்க நான் பாத்துக்கிறேன். இந்த டிஃபன் பாக்ஸ் எப்பவும் போல நீ சாப்பிடு, நீலாம் ஒண்ணும் குண்டு இல்ல, சரியா? போ. அப்படியாம்மா, நீங்க சொன்னா சரிதாம்மா. டேய் பீட்டர், உங்க அம்மா சொல்றது தப்புதான். நீ எப்போதும் குண்டேதான். அம்மா அம்மா, என்னடா அப்பா என்ன குண்டு குண்டு சொல்றாருமா? ஏங்க நீங்களுமா அவனை அப்படி சொல்றீங்க? டேய் பீட்டர், உன் நல்லது தான்ப்பா நான் சொல்றேன். இந்த வயசுல பலத்துக்கு ஏத்தவள வெயிட் இருக்கணும். அது இப்பமே சரி செஞ்சாதான் நாளைக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது, சரியா? அதனாலதான் நான் சொல்றேன். இந்த மாட்டேமே பாக்ஸ் சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏங்க எல்லாமே உங்களாலதான். இப்படி ஸ்கூலுக்கு போற பிள்ளைய பட்னியே அனுப்புறீங்களே. நான் பட்னியால இருக்க சொல்லலையே, அப்பனா அவன் குண்டா இருக்காதான் சொல்றேன். பேசாம நாளையில எக்ஸசைஸ் பண்ணலாமே. இந்த சின்ன வீட்டுக்குள்ள அவன் எங்க போய் எக்ஸசைஸ் பண்ணுவான்? உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? வெளியே எத்தனை பேர் ஓடுறாங்க தெரியுமா? நாளைல இருந்து வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணிடலாமே, அது ரொம்ப நல்லா இருக்கும். சரிப்பா, நாளையில இருந்து வர்றோம்ப்பா. இப்ப நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்ப்பா. போயிட்டோம். ஜாக்கிங் போறீங்க ஏண்டி? அவனை எழுப்பிடு, ஜாக்கிங் போயிட்டு வரட்டும். விட மாட்டீங்களே. பீட்டர், பீட்டர் செல்லம், கொஞ்சம் எலும்புடா. ஜாக்கிங் போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. இந்த வாரம்மா.
அம்மா அம்மா வந்துட்டம்மா, ஒரு குட் நியூஸ்மா. என்னடா செல்லம்? அம்மா நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு இன்னொரு ஒரு பாட்டி போடணும், அவங்களும் முந்தி ஓடிட்டேனே. என் பிள்ளைனா பிள்ளை தான். இப்படியே டெய்லி உனக்கு முன்னாடி போறவங்களாம் முந்தி போயிடணும், சரியா? இந்தாம்மா, டயர்டா வந்திருப்ப, ஆப்பிள் ஜூஸ். ஆமா, உடம்பு குறைக்கிறதுக்கு ஓடுறியா இல்ல ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் ஓடுறியா? என்ன டாடி சொல்றீங்க? டேய், உனக்கு முன்னாடி போற ஆளை முந்தி ஓடுறது முக்கியம் இல்லை. 1 மணி நேரம் அதே ஸ்பீடுல ஓடணும், சரியா? ஒரு பாட்டியே முந்திட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஷன்லாம் போட்டிருந்தா அதெல்லாம் சரி விடாதுப்பா, சரியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பிள்ளைய ஓட்டி ஏன் குழப்பறீங்க? பெட்ரே, நீ ஸ்கூலுக்கு கிளம்புடா. ஏங்க எழும்புங்க, மணி 8 ஆகுது. இன்னும் என்ன உங்களுக்கு தூக்கம்? இன்னைக்கு ஆபீஸ் லீவு, தூங்க விடு. காலைல 6 மணிக்கு ஜாக்கிங் போன நம்ம பிள்ளைய காணுங்க, எந்திங்க. வருவான் போய் வேலையை பாரு. ஓ, எங்க ரொம்ப பயமா இருக்குங்க, கொஞ்சம் பைக்ல போய் தேடி பார்த்துட்டு வாங்களேன். உன்னோட ஒரே தொல்லையா இருக்கு. போறேன் காப்பி எடுத்துப்போ. ஏங்க முதல்ல பிள்ளைய போய் தேடி கூட்டிட்டு வாங்க, அப்புறம் காஃபி தரேன். உன்னோட ஒரே தொல்லையா இருக்கு, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். போயிட்டு வரேன். பீட்டர் எங்குமே காணுமா? என்னங்க சொல்றீங்க? இப்ப என்னங்க பண்றது? எதுவுமே தெரியாதே. எங்க போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்துட்டு வாங்குங்க. ஹலோ சார், போலீஸ் ஸ்டேஷனா சார்? காலைல ஜாகிங் போன என் 14 வயசு பையன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. கொஞ்சம் சீக்கிரமா தேடி தரீங்களா சார்? ஃபோட்டோ கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். வைக்கிறேன். ஏங்க சாயங்காலம் ஆயிட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. எடுத்து பேசு. ஹலோ, யாரு? அம்மா, நான் பீட்டர் பேசுறேன். பீட்டரு, எங்கடா போன எங்களை விட்டு? அம்மா நேர்ல வந்து சொல்றேன், முதல்ல என்னை கூட்டிட்டு போங்க. பீட்டரு, எங்கடா இருக்கிற? கன்னியாகுமரியில இருக்கிறேன். என்னது, கன்னியாகுமரியா? எதுக்குடா போன? எப்படிடா போன? கேள்வி கேட்காம அப்பாவும் நீங்க வாங்க சீக்கிரமா. சரிடா, இப்போ உடனே வரோம், நீ இரு. ஏங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்னியாகுமரி நம்ம பீட்டர் இருக்கானா? வா சீக்கிரம் வா. ஏதோ போன் வருது பாரு, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ பீட்டர். என்னம்மா? டேய், நாங்க பீச்சுக்கு வெளியே கார் பக்கத்துல இருக்கோம்டா, வாரியா? அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா தனியா இருக்க மாட்டேன், வந்து கூட்டிட்டு போங்கம்மா. அப்பா ஏதாவது சொல்லுவாரம்மா, சீக்கிரமா. ஆமா, அவரெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, நீ வாடா. அம்மா அப்பா வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? பீட்டரு, நல்லா இருக்கியாப்பா? இப்பாவது சொல்லுடா, ஏன்டா கன்னியாகுமரி வந்த? அம்மா நான் காலையில ஜாக்கிங் போனேன்னா எனக்கு முன்னாடி ஒரு பாட்டி போனாங்க, அவங்க முந்திட்டு ஓடிட்டு போயிட்டு இருந்தேன்னா எனக்கு முன்னாடி ஒரு அங்கிள் ஓடினாங்கம்மா, அவங்க முந்தன்னு ஓடினம்மா. அடுத்து ஒரு யூத் என்ன வந்தாங்கம்மா, அவங்க முந்தன்னு ஓடிட்டே இருந்தம்மா. ஏன்டா இப்படி பண்ண? நான் வீட்டுக்கு வர்ற வழியே மறந்துட்டேம்மா, கன்னியாகுமரி அப்படியே போயிட்டம்மா, கால் வலிக்குமா. பீட்டர், நமக்கு முன்னாடி போறவங்கள முந்துறது நமது நோக்கம் இல்லை, சரியா? அநேக பேர் நம்மள முந்தி கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க, ஓகேவா? சாரிங்க, இதுக்கும் நான் தான் காரணம். அதாவது ஒரு மனுஷன் நமக்கு முன்னாடி போறத நம்மளாலே சகிக்க முடியலையே, அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்னாடி போகிறாரே, அவரை எப்படி அனுமதிப்பீங்க? சாரிப்பா. நாம் தான் முதல்ல போகணுங்கிற கெட்ட எண்ணத்தை இன்றோட விட்டு விடுங்க. நமக்கு முன்னால இயேசு கிறிஸ்து போறதுக்கு இடம் கொடுங்க. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஓகே குட்டீஸ், அடுத்ததான் இன்னொரு ஸ்டோரி நமக்கு இருக்குது. அது யார் சொல்ல போகிறாங்க? இப்போ நமக்கு யார் ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம பாஸ்டர் வந்து நல்ல ஒரு கதை வச்சுருக்காங்க. அந்த கதையை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, சரியா? ஓகே.
ஹலோ குட்டீஸ், பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, 4 நாள் விபிஎஸ்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட்டீஸுக்கெல்லாம் சந்தோஷம். ஆமை ஆரம்பித்தோம். பாடல்கள், ஆராதனை எல்லாம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வசனம், ஒரு நாடகம், டான்ஸு எல்லாம் பார்த்தீங்க, சந்தோஷப்பட்டீங்க. சரிதானா? அநேக பிள்ளைகள் இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இன்றைக்கு ஒரு கதை நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் கதை தான் நமக்கு ரொம்ப மகிமையானது. அநேக உலகத்தில் அநேக ஆமை ஸ்தோத்திரம் பைபிள் எழுதப்பட்டுக்கு ஆமை ஸ்தோத்திரம் கட்டுக்கதைகளுக்கு விலகி போகும் காலங்கள் வரும். கிழவிகள் பேச்சுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் ஆமை சாய்ந்து போகும் காலம். இப்போ நாம் ஏசப்பா கதையை, ஏசப்பா பைபிள் வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பிள்ளைகள் சந்தோஷப்படுறீங்க? அந்த தம்பி சந்தோஷம். ஆமை ஸ்தோத்திரம். தம்பி ஒரு அல்லையிலே சொல்லுமா. தம்பி ஒரு அல்லையிலே சொல்லு. தங்கச்சி ஒரு அல்லையிலே சொல்லு. இல்லை சந்தோஷமாக கைத்தட்டி சொல்லு. ஆமை ஸ்தோத்திரம். ஆமை குதிச்சு ஒரு அல்லையிலே சொல்லுமா. குதிச்சு அல்லேலூயா சத்தமாக குதிச்சு அல்லேலூயா. சந்தோஷம். ஸ்மைல் பண்ணு, சிரிங்க. நல்லா ஸ்மைல் பண்ணுறேன். எப்பவும் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக. ஏன்னா சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதுதான் சிறு பிள்ளைகள். சரியா? அவங்க ஆமை சிறு பிள்ளைகள் ரொம்ப ஏசப்பாவுக்கு பிடிக்கும். சிறு பிள்ளைகள்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? உடனே ஏசப்பாவுக்கு பிடிக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஸ்தோத்திரம். உங்க கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சொந்த பந்தத்துக்கு ஆமை உன்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதருங்கட்டு ஏசப்பா சிறு பிள்ளைகள் மேலே ரொம்ப வாஞ்சா இருக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கும்போது அநேகரை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். மோசே அழைச்சிருக்கிறார், எரேமியாவை அழைச்சிருக்கிறாரு. ஆமை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அநேக வரை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. சரியா? உங்களை ஏசப்பா ஊழியத்துக்கு அழைக்கிறார். சரி, இப்பொழுது நாம் என்னாகமும் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துலேருந்து ஆமை ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். ரைட்டா? கடந்த நாட்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அவர் என்ன செய்தார்? ஆமை ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவர்களை அழைத்து ஆமை ஸ்தோத்திரம் சிவந்த சமுத்திரத்தை கொண்டு வந்து அதை 2 பிளந்து அவர்களை என்ன செய்தார்? வனாந்தரத்தை கொண்டு வந்து ஆமை ஸ்தோத்திரம் மீட்டெடுத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வனாந்தரத்தில் கொண்டு வருகிறார். ரைட்டா? கடந்த நாட்களில் இந்த கதையெல்லாம் நான் சொன்னேன். ஆமை பிரைஸ் கார்டு. அப்போ வனாந்தரத்துக்கு அவரை கொண்டு வந்து ஆமை ஸ்தோத்திரம் இப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வர்றார். சொல்லுங்க, மில்க் அண்ட் ஹனி. சொல்லுங்க, மில்க் அண்ட் ஹனி. அப்ப பாலும் தேன் ஓடுகிற ஒரு கானான் தேசம். சிரிங்க தம்பி, சிரிமா. தங்கச்சிலாம் சிரிமா. அடிச்சிருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன நல்லா ஸ்மைல் பண்ணணும். ஏன்னா மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. ரைட்டா? ஆமே லாக்டவுன் இருந்தாலுமே ப்ரைஸ் காரணம் சந்தோஷமாக இருக்கணும். ஏசப்பா தான் நம்ம கூட இருக்கிறாரு. ஏசப்பா தான் நமக்கு நிழலாக இருக்கிறாரு. நேற்று பாஸ்டர் சொன்னாங்களா, அவர் நமக்கு நிழலாக இருக்கிறாரு. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அவர் வெளிச்சமாக இருக்கிறார். என்ன ஆண்டவர் நல்ல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேன் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மோசே மூலமாக தான் சரி ஆமை ஸ்தோத்திரம் கொண்டு போகணும். உடனே அவங்க வந்து ஆமை ஸ்தோத்திரம் பாரான் வனாந்தரத்துக்கு வந்து அங்கே என்ன செய்கிறாங்க? அப்போ ஸ்தோத்திரம் மோசே என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் மக்கள் ஒரு 12 கோத்திரங்களில் 12 தலைவர்களை, அதாவது 12 பிரபுக்களை தெரிஞ்செடுத்து ஸ்தோத்திரம் இந்த பாரான் வனாந்தரத்துலேருந்து அவர்களை வேவு பார்க்க என்ன செய்வான்? அனுப்புவான். ரைட்டா? ஏன் ஆண்டவர் பிரைஸ் கார்டு மோசே தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஏன் தெரிந்து கொண்டார்னா, மோசே பூமியில் உள்ள, சொல்லுங்க, மோசே பூமி உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் அவன் வந்து சாந்த குணம் உள்ளவன். அவன் என்னாகும் 12:3 வாசிக்கிறான். ஆண்டவர் அந்த சாந்த குணம் உள்ளவனை தெரிந்து ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் 6 லட்சம் மக்களை வழிநடத்தி ஸ்தோத்திரம், அதாவது சொல்லுவாங்க 30 லட்சம் ஜனங்களாம். இப்போ உங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ சண்டை வருது. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஒரு கூட்டத்தை நடத்து எவ்வளோ பெரிய. ஆனால் இவ்வளோ பெரிய ஜனங்களை ஆண்டுடைய வல்லமையில, பரிசுத்தாவின் வல்லமையில அவன் நடத்தி போகிறான். ஒவ்வொரு தலைவர்களாக தெரிந்தெடுக்கிறான்.
ஒவ்வொரு தனி ஆமாம்மா ஆமாம்மா ஆமை அப்படின்ட்டு ஒவ்வொரு பேருடையவர்களாம் ஆமை ஸ்தோத்திரம் மோசை விட்டு இதில் முக்கியமாக ஆமை யோசுவா காலேப்பும் வருகிறாங்க. சொல்லி விடுறாங்க. என்ன சொல்லி விடுறாங்க அப்படி என்றால் ஸ்தோத்திரம், அங்கு குடியிருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர் பலவான்களா பலவீனர்களா, அந்த தேசம் நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு, அந்த தேசம் பளபளப்பா, அந்த தேசம் அரணிப்பான பட்டணமா, அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். அங்கே கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்களா, எல்லா அதிக ஜனங்கள் இருக்கிறாங்களா, அங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்ன்னு நீங்கள் விசாரித்துட்டு வாருங்க. அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க ஓகே 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 அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஆமை சோத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் மோசே சொன்னார், இங்கே வாங்க, நீங்கள் தைரியத்தோடு அங்கே உள்ள சில கனிகளையும் கொண்டு வாங்க அப்படி சொல்லுகிறான். அவன் சோத்துறான், ஏன்னா அந்த தேசத்தில் கனிகள் இருக்கும். அவங்கள ரைட்டு மோசேன்னு சொல்லி 12 பேர் என்ன செய்கிறாங்க, வேவு பார்க்க போகிறாங்க. வேவு பார்க்கும்போது போகும்பொழுது 40 நாள் என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தை வேவு பார்த்து அவங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாரும் 40 நாள் கழித்து அந்த 12 பேரும் வராங்க. வந்து ஆமை ஸ்தோத்திரம், அவங்க வரும்பொழுது என்ன செஞ்சாங்க, ஒரு திராட்சை குலையை, அது அமைஸ்தோத்திரம் திராட்சை குலையை எடுத்து ஒரு தடியில் வைத்து 2 பேர் அதை சுமந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. எத்தனை பேருக்கு திராட்சை பழம் பிடிக்கும்? ஆமாம், இயேசு ராஜா ஒரு திராட்சை செடி. அப்போ அவங்க அப்படி கொண்டு வராங்க. மக்கள்லாம் பார்க்குறாங்க, மோசே பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். 12 பேர் அப்படியே அவங்க வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, தூரத்தந்தா வராங்க 12 பேரும். ஆமை ஸ்தோத்திரம், திராட்சை பழம் அந்த கொலையை கொண்டு வராங்க, மாதுளை பழம் கொண்டு வராங்க, அத்தி பழத்தை கொண்டு வராங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுறாங்க. ஐயா, நாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தில் கனிகளை எடுத்து வந்திருக்கோம், இந்தாங்க கனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனிகளை ஆமை ஸ்தோத்திரம் அந்த 12 பேரும் மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் மக்கள்கிட்ட எல்லாரும் சந்தோஷம். எல்லாரும் திராட்சை பழத்தை எடுத்து நினைச்சிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா ஏசவா கொடுக்குற வாக்கு, அந்த தேசம் எவ்வளோ மகிமையான தேசம். நமக்கு இன்றைக்கு என்ன வார்த்தை தான் அப்படின்ட்டு பரலோகம் சேர்ப்பார். எங்கே சேர்ப்பார்? உங்களை என்ன செய்கிறாரு ஆண்டவர், ஆமே ஸ்தோத்திரம், பரம கானானுக்கு சேர்ப்பார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க நேரத்தில் ஆமை ஸ்தோத்திரம் அந்த ஆமை 2 பேரில் உங்களுக்கு சிரிப்பு வருதா? அந்த தம்பிலாம் சிரிக்க, அந்த தங்கச்சிலாம் சிரிக்க, சேரில் அந்த ஆமை அந்த உட்காந்து அந்த பெரியாள் கூட சிரிக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன உங்களுக்கு விபிஎஸ்னா ஆமாம் துள்ளுது, ரொம்ப மனசே துள்ளுது, எனக்கே துள்ளுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ துள்ளும். விபிஎஸ் என்றாலே சந்தோஷம்தான். ஸோ அடுத்தது என்னென்னா, நீ பார்த்தீங்களா, அதில் ஒரு 10 பேர் சொல்லிட்டான், ஐயா தேசம் நல்ல தேசம் தான், ஆனாலும் அந்த தேசம் தன் ஜன குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படியே காணப்பட்டோம் அப்படி என்று சொல்லி ஜனங்கள் ரொம்ப கவலைப்பட்டுருவாங்க. கவலைப்பட்டு சோகமாகும் பொழுது அடுத்தது என்னன்னா, யோசுவாவை காலைப்பு என்ன செய்வார், சட்டையை கிழிப்பார். இல்லை அது நல்ல தேசம், இல்லை ஜனங்கள்லாம் இல்லை, அவங்க 10 பேர் சொன்னது அந்த தேசத்தை போக முடியாது, நாம மடிந்து போயிடுவோம், ஐயோ நம்முடைய பிள்ளைகள்லாம் அமை ஸ்தோத்திரம் அனாதை ஆயிடுவார்கள், அமை ஸ்தோத்திர புருஷ ஸ்திரியை கொண்டு நட்டு அவங்களாம் அழுகுறாங்க, நம்ம பிள்ளைகளையும் அமை அனாதை ஆயிரம்ட்டு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட. உடனே அமை ஸ்தோத்திர மோசே ஆறணும் என்ன செய்வோம், முகங்குப்பற கீழே விழுவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை ஆயிரும், ஏசப்பாக்கு வேதனை ஆயிரும், அவர் ரொம்ப வேதனைப்படுவார். என்ன பிள்ளைகளா? ஏன்னா இந்த ஜனங்கள் என்னாகமும் 14 ராம் முழுவதும் அழுவாங்க. அவர்கள் மோசைக்கு விரோதம், கர்த்தருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமாகிரும். ஆனால் காலேப்போ ஆண்டவராகிய தேவனை விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், காலேப்பை ஆமே ஸ்தோத்திரம் அலையில வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு காலேப்பை நான் கொண்டு போவேன். யோசுவா கொண்டு. தம்பி தங்கச்சி, நீங்கள் ஏசப்பா விசுவாசிப்பீங்களா? நீங்கள் எல்லோரும் ஏசப்பா விசுவாசிங்க, அவரை நம்புங்க, பரம கானானுக்கு நிரப்புவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளா அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்பிகளா
தங்கச்சிகளா பாய். ஓகே குட்டீஸ், நம்ம வந்து ஸ்டோரி நல்லா கேட்டாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து என் ப்ரேயர் ஜெபம் பண்ணிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாஸ்டர்மா வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. சோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, அம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக சோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. பாடல் வேலையிலோ ஆண்டவரே ஒவ்வொரு பகுதி ஆராதனை, டான்ஸு, ஒரு நாடகம் ஆண்டவரே 2 ஆண்டவரே அப்பா ஸ்டோரி கதையிலும் பரிசுத்தான் கூட இருந்ததுக்காக எல்லா பகுதியிலும் உங்கள் காரியங்களோடு இருந்து நீங்கள் வழிநடத்தினாக்கா நான் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இத்தனை நாள் ஒவ்வொரு நாளுக்குள்ள விபிஎஸ்ஸை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. பார்த்த யாவருக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இதை தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இனி தொடர்ந்து இந்த விபிஎஸோட நிப்பாட்ட போகிறதில்ல. தொடர்ந்து நாங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? பாய்.